அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம தோட்டத்தில் அன்றும் இன்றும் நம்ம வீட்டு தோட்டத்தில் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க தான் இந்த வீடியோஸ். இதெல்லாம் முன்னாடி இருந்தது. முன்னாடினா போன வாரம். இது இந்த வாரம். இவங்களுக்குலாம் கொஞ்சம் பந்தல் அமைச்சா நல்லா பெருசாக வருவாங்க போல். பந்தல் அமைக்காதனால தரையில் படுறதுனாலே என்னென்னு தெரியல, கொஞ்சம் சைஸ் சின்னதான நல்ல டேஸ்ட். இவங்க கொஞ்சம் பெரியவங்க, அவங்கள விட ஒரு 3-4 மடங்கு பெரியவங்களாக இருக்காங்க. இவங்க ஒருத்தவங்க தான் கொஞ்சம் பெரிய சைஸு, ஒரு 1/2 கிலோ சைஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு 100 கிராம் சைஸ் தான் இருந்தாங்க. 100லேருந்து 150 கிராம் இருந்தாங்க. அன்னைக்கு எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது இன்று. எவ்வளோ பூக்களோடு எப்படி இருக்காங்க பாருங்கள். நம்ம பூத்த பூவை கட்டிகிட்ருக்கோம். நிறையா பூக்கள் இருக்காங்க. எப்படியும் ஒரு முளை பூக்கள் கிட்ட கிடச்சிட்டாங்க இன்றைக்கி. நெத்திய மல்லியும் முல்லையும் ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் காகட்டான் இருந்தது, அதையும் சேர்த்து கட்டிகிட்ருக்கேன். நம்ம பூக்கள்னாலே அழகுதாங்க. அதுவும் வாசனை தர பூக்கள் இன்னும் ரொம்ப அழகாக தான் இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அன்று பார்த்தீங்க, இது இன்று எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது குட்டி செடியாக பூக்கள் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ நிறையா பூக்கள். இன்னும் அடுத்த டைம் எப்படி இருப்பான்னு பார்க்கலாம். இவங்க ரொம்ப அழகான ஒரு கலர். இவங்களும் போகன்வில்லா தான், சூப்பராக இருக்காங்க. இன்று வந்த இந்த மயக்கன்ற மாதிரி இன்றைக்கி இந்த பூக்கள்லாம் பார்த்துடும் மயக்கம் வரா மாதிரி அவ்வளோ ஒரு ரொம்ப நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். பார்க்க டைம் பத்தலை. அழகாக இருந்தாங்க. அதனால் இப்போ வீடியோ எடுக்கிறேன். ஒரே கிளையில் இப்படி இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்கா மாதிரி. அன்றும் இன்றும் பகுதி பார்த்துட்ருக்கீங்க. நாளைக்கு நான் எந்தெந்த உரங்கள் என் செடிக்கு கொடுத்துருந்தேன்னு எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி நான் ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். என் செடியோட வளர்ச்சியை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு போடுற வீடியோஸ் வந்து டோட்டலாக நான் என்னோடய செடிக்கு ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னென்ன உரங்கள் கொடுத்தேன், நீர் உரங்கள், திட உரங்கள்னு சொல்லிட்டு ரெண்டுமே நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு எப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். என்னோடய செடி வளர்ச்சியெல்லாம் ஓகேவா, எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணிவிடுங்க.